ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். சிம்பிளாக யூனிக்கான டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிருக்கேன். நார்மல் யூ நெக் வரைஞ்சிக்கலாம். 4 இன்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பார்டர் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிசைன் தான் போட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச் விடுறோம். அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 4 இன்ச். இந்த 4 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். எகெயின் ஒரு 4 இன்ச். இந்த மாதிரி 3 4 இன்ச் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் விட்ட 4 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் வரைய போகிறோம். அங்கே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு பீட் ஒர்க்குக்காக ஒரு 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி ஸ்டோன் ஒட்டி கீழே வந்து ஒரு 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதே டிசைன் தான் நெக்லைன் ஃபுல்லாகவும் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். இந்த நெக்லைன் வந்து ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. அதனால் வந்து நம்ம பார்டரை வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்குறப்ப நம்மளுக்கு லுக் வந்து கிராண்டாக கிடைக்கும். அதனால் நான் வந்து பார்டர் வந்து 6 லைன்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு எகெயின் 2 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச், எகெயின் ஒரு 2 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்லேயே ஃபினிஷ் பண்ணி டோட்டலாக 6 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வர மாதிரி போட்டிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன் வரையறதுக்காக ட்ரா பண்ணியிருந்த ஸ்கொயரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் ஸ்டோன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்குள்ள அது ஒர்க் பண்ணுறதுக்காக சுகர் பீடு, டியூப் பீடு எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணி சென்டர் லைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டோனை ஒட்டின மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் லைன்ஸ் வந்து இருக்கணும். அதோடைய சென்டர்லேருந்து வர மாதிரி சென்டர் லைன் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறக்கு அது வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண வேண்டி க்ளூ நல்லா ட்ரையாக விடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ட்ரை ஆன பிறகாண்டி பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஸ்டோன் ஒட்டி கீழே வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்காக வந்து நான் வந்து ஒரு பேர்ல் பீடு 2 சுகர் பீடு எடுத்திருக்கேன். சேம் ஸ்டைல் தான். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து ஸ்டோனை ஒட்டின மாதிரியும் அதோட சென்டரில் இருந்து சென்டர் லைன் வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ப்ளூ கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பேர்ல் பீட் 2க்கு இடையில வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளூ வந்து ட்ரை ஆக விடுங்க. நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு. இந்த நெக்லைன் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட்டான டிசைன்ஸ் வீடியோ எல்லாம் யாழ் உலகம் சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.